எல்லா நேரத்துலையுமே கிட்ஸை கூட்டிக்கிட்டு செலவு பண்ணியே நம்ம சுற்றி பார்க்கவும் முடியாது, என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடியாது. ஒரு சில விஷயம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு பவர் ஹவுஸ். இது மியூசியம் மட்டும் இல்ல, இது லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவும் கூட. ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஐட்டமும் சரி, ஓல்டு ஐட்டமும் சரி, இல்ல ப்ரெஷியஸா சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஐட்டமும் சரி, எல்லாமே இங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. மாடர்னா வேர்ல்டு மாற மாற பழைய விஷயத்த அப்பப்ப மறந்துடுவோம். அதுக்காக தான் மியூசியம் வந்து ஒரு ரிமைண்டர். கீழே போய் ஒரு ரவுண்டு பார்த்துருவோமா? சிலது பார்க்க நல்லா இருக்கு, சிலதெல்லாம் நம்ம ஊர்லயும் இருந்த மாதிரி தான் இருக்கு. இந்த குஷ்புவும் கமலும் சேர்ந்து போவாங்கல்ல, ஆஸ்திரேலியாவுடைய கல்ச்சர். உள்ளூர், நம்மளுடைய தமிழ் வேர்டு உள்ளூர். 1953லயே இவ்வளோ மாடர்னான ஒரு சேர். சுமாரா ஒரு 160 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன கிளாக்னா நம்புற மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஏஸ்தெட்டிக்னு சொல்ற எத்தனையோ விஷயத்த அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. 1880ஸ்ல உண்டாக்குன ஒரு செட்டு. மியூசியம்னாவே பல விஷயம் போரிங்கா இருக்கும். போரிங்கை தாண்டி சில விஷயம் மட்டும்தான் அட்ராக்டிவா இருக்கும். அது நம்ம கண்ணில் பற்றணும். இந்த சீப்பு 1924லயே இருந்திருக்கு. 8 பேசஞ்சர் அதில் உட்காந்து போகலாம்னா எப்படி ஒல்லியா இருந்திருப்பாங்க அவங்க. மோட்டார் பைக் எவல்யூஷன் அண்ட் கார் எவல்யூஷன், இதெல்லாம் தான் இப்போ ரேசிங் காரா இருக்கு. பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்தோம்னா இதுல தான் உட்காந்துட்டு ஹீரோ அப்படியே காகிள்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டு இருப்பாங்க. டாக்ஸில மீட்டர் போட்டுருவோமா? இது என்னன்னு தெரியுமா? டைனோசரோடைய பல்லு. எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, கங்காரு. ஆல்மோஸ்ட் 11 feet ஈமு. இந்த கார் திருப்பில இருந்து நேரா இம்போர்ட் ஆயிருக்கு. சும்மா சொன்னேன். இது வந்து ஒரு காரோடைய லோகோ. ஹோல்டன், பட் நம்ம ஊர் அம்பாசடர் மாதிரி இருக்கு பார்க்க. யமஹா மோட்டார் பைக்கா? ஹேண்ட்லூம் அண்ட் வீவிங் இண்டஸ்ட்ரி. வாரணாசி, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்த ஒரு ஐட்டம் இது. ஃப்ரம் ஆந்திரா. ஒரே வீல்ல போவாங்க. குதிரை வண்டி டிசைனுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல உட்காந்து புக்கு படிக்கிறவங்க, இல்லை நடந்து நடந்து என்ன மாதிரி கால் டயர்டாகி புக்கு படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இடம் பொருந்தும்.